சார் ஒரு சிலர் வந்து கைய குடுவும் ம், தலையெழுத்தையே ம், என்னன்னு ம், சொல்லிடுறேன். ம், இந்த கைரேகைகளை வைத்து நம்ம ம், தலையெழுத்தையும் ம், கணிக்கிறோம் ம், அப்படின்னு சொல்றாங்க. அது ம். நிஜமா? உங்களுக்கும் எனக்கும் எதெல்லாம் டிஃபரெண்ட்டா இருக்கோ, அதெல்லாம் வச்சு உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு யூனிக்னெஸ்ஸ கண்டுபிடிக்கலாம். ஓகே. சாதாரணமான விஷயம் தான். உங்களுக்கும் எனக்கும் பேர் டிஃபரெண்ட்டா இருக்கு. ம். அப்போ உங்க பேர் வந்ததுக்கான ஏதாச்சும் ஒரு காரணம் அந்த பேருக்குள்ள இருக்கும். அத ஓகே. வச்சு கணிக்கலாம். அப்ப உங்க பேர் மாரியே இன்னொரு 50 பேருடைய பேர எடுத்து பார்த்துட்டு, அவங்களுக்கெல்லாம் என்ன வந்து எல்லாத்துக்கும் ஒரு 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 ஒற்றுமை இருக்கு. ம். அப்ப அந்த ஒற்றுமை வந்து இந்த பேர்ல இருக்கவங்களுக்குன்னு சொல்லிட்டு, இன்னொருத்தவங்க இந்த பேர்ல இருக்கவங்கள்ட்ட இந்த விஷயம் நடந்துச்சான்னு கேட்டா, ஆமா நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப கைரேகை என்பது தனித்துவமானது. வேற வேற ம். மாரி இருக்கும். இது வந்து எப்படி உருவாகுதுன்னா, கையில சுருட்டி உட்கார்ந்திருக்கும்போது, கர்ப்பப்பையில இருக்கும்போது நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் கர்ப்பப்பையில ஒரே மாரி தானே இருக்கிறோம். ஒரே மாரி தானே மூக்கு இருக்கு. கைரேகை மட்டும் ஏன் அவ்வளோ பெருசா டிஃபரெண்ட் ஆகுது? இப்ப உங்களுக்கும் எனக்கும் மூஞ்சி வேற, முகம் வேற, கண்ணு வேற, உதடு வேற. ஆனா பார்க்கிறப்ப எல்லாம் ஒண்ணு தான். முகம் ஆமா. தான். ஆனா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கைரேகை மட்டும் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுது. கோரை வேறையா இருக்கு அப்படிங்கிறப்ப, இந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஏதாச்சும் தகவல்கள கூறுமா? ம். அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜோசியக்காரங்க இதுக்குள்ள ஏதாச்சும் தகவல்கள் இருக்கான்னு பார்க்கிறப்ப, ஆமா உண்மையிலே தகவல்கள் இதுக்குள்ள இருக்கு இருக்கு. அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க.